மக்களவைத் தேர்தல் 2024 சற்று முன் வெளியான தகவலின்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாஜக யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்தியாவில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் முன்னிலை வைக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மற்றும் பார்த்தீங்கன்னா திமுக 37 தொகுதிகளிலும், ஏடிஎம்கே ஒரு தொகுதியிலும், என்டிஏ பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வைக்கிறது. கட்சி வாரியாக பார்க்கும் பொழுது டிஎம்கே தொடர்ந்து 21 தொகுதிகளில் முன்னிலை வைத்துக் கொண்டு வருகிறது. காங்கிரஸ் 8 தொகுதிகளிலும், சிபிஐஎம் 2 தொகுதிகளிலும், சிபிஐ 2 தொகுதிகளிலும், விசிகே 2 தொகுதிகளிலும், அதனைத் தொடர்ந்து ஐயுஎம்எல் ஒரு தொகுதிகளிலும், எம்டிஎம்கே 1 தொகுதியிலும், பிஎம்கே ஒரு தொகுதியிலும், டிஎம்டி ஒரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டு வருகிறது. நம்ம தமிழகத்தில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா சௌமியா அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் சௌமியா மாம்பழச்சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டு வருகிறார். தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா கனிமொழி தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டு வருகிறார். கோயம்புத்தூரில் கணபதி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொள்கிறார். அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து சுற்றுகளிலும் பார்த்தீங்கன்னா பின்னடைவை சந்தித்து கொண்டு வருகிறார். யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இவ்வளவு பின்னடைவை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா அளவில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பிஜேபி தொடர்ந்து 236 தொகுதிகளில் முன்னிலையும், அதில் பார்த்தீங்கன்னா 2 தொகுதிகளிலும் வெற்றியும் பெற்றிருக்குது. காங்கிரஸ் 94 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. ஓவராலாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பாஜக தொடர்ந்து 294 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது. காங்கிரஸ் 228 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 19 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது. இதே மாதிரி உடனுக்குடன் அறிவிப்பை தெரிந்து கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும்